சிலம்பரசி தம்பதியின் 9 வயது மகள் லோகமித்ரா 4ஆம் வகுப்பு படித்து வந்தார். நேற்று பிற்பகல் இந்த சிறுமி 4வது மாடியில் இருந்து கீழே விழுந்ததாக தகவல் வெளியானது. இதில் படுகாயமடைந்த சிறுமி அருகே உள்ள SRM மருத்துவமனையிலும் பின்னர் மேல் சிகிச்சைக்காக வடபழனியில் உள்ள SRM நிர்வாகத்திற்கு சொந்தமான சிம்ஸ் மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லப்பட்டார். தகவல் அறிந்து லோகமித்ராவின் பெற்றோர் சிம்ஸ் மருத்துவமனைக்கு ஓடோடி வந்தனர். ஆனால் சிறுமியை பார்க்க அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் சிறுமி இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். 2 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஸ்கூலுக்கு வாங்க உடனே. என்னன்னு கேட்கும்போது அவங்க ஒன்றுமே பதில் சொல்லலை எனக்கு. உடனே நான் போகும்போது அங்கே ஸ்கூல்லேருந்து மேலேருந்து மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டானா. ஆனால் விழுந்த உடனே இறந்துட்டு இருக்கா என் மக. அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுட்டாங்க சார். அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நடக்கிற நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு. ஆனால் என் மக இறந்துட்டா. இறந்ததுக்கப்புறம் 7:15 மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. நான் வந்து 3 மணிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி நடந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டாங்க போலீஸ். 7:50க்கு என் மக இறந்துட்டான்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இந்த ஸ்கூல் ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க சார் எனக்கு. சிறுமி லோகமித்ராவின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். யாரும் இல்லாத மாடிக்கு மாணவி ஏன் சென்றார் என்று கேள்வி எழுப்பிய அவர்கள் SRM நைட்டிங்கேல் பள்ளியில் மாணவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை என்றும் புகார் தெரிவித்தனர். இந்த குழந்தை எப்படி மாடிக்கு போச்சு? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோட்டில் கடந்து மாடியில் வந்து பப்ளிக்கில் ஒரு 2 வீலரில் வந்தவங்க வந்து சேர்த்துருக்குறாங்க. அப்போ ஸ்கூலில் உள்ளவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? என்ன பாதுகாப்பு அந்த குழந்தைக்கு? இந்த மாதிரி மாடிக்கு போகக்கூடிய அவசியம் என்ன வந்திருக்கு? இது ஒரு பெரிய ஒரு மர்மம் இருக்குது சார். இந்த மர்மம் முடிச்சு அவுக்கணும். அதனால நாங்கள் வந்து இதுக்கு வந்துக்கிட்டு அந்த குழந்தைய வந்து வாங்க கிடையாது. 2 மணிலேருந்து நாங்கள் கேட்குறாங்க. 2 மணிக்கு ஃபோன் பண்ணிட்டு இப்போ போய் சண்டை போட்டோன்னா உள்ள பார்க்க அலர்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் உள்ள போங்க, அழுகாதீங்க, உள்ள போங்கன்னா ஒரு பிள்ளைய பறி விட்டு அழுகாம இருப்பாங்களா? சொல்லுங்க. வெளியில அழுக தெரியக்கூடாது. எப்படி அழுகாம இருக்க முடியும்? ஒரு பிள்ளை செத்து போச்சுன்னு தெரிஞ்சு. இந்நிலையில் சிறுமி லோகமித்ரா தற்கொலை செய்து கொண்டதாக எழுதி கொடுக்கும்படி பள்ளி நிர்வாகம் நிர்பந்தப்படுத்துவதாக லோகமித்ராவின் தந்தை இளங்கோ அதிர்ச்சி தகவலை தெரிவித்தார். என் மக கை ரேகை வச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து சொல்கிறாங்க சார். தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க சார். என் மக 3வது மாடியிலேருந்து 4வது மாடிக்கு மேலே ஸ்கூலுக்கு எதுக்கு சார் போகணுங்க? ஆனால் அங்கேருந்து ரோட்டில் விழுந்திருக்கா சார். என் மக ரோட்டில் விழுந்திருக்கு. ஸ்கூலுக்குள்ளே விழுவ கூட இல்லை, ரோட்டில் விழுந்திருக்கா. அவள் உடனே இறந்துட்டா சார். போலீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு முன்னாலே அவள் இறந்துட்டா சார். ஆனால் இருக்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க சார் அவங்க. தற்கொலை என்றாலே என்னவென்று தெரியாத தங்கள் குழந்தை எப்படி தற்கொலை செய்து கொண்டதாக பள்ளி நிர்வாகம் கூறியது என கண்ணீருடன் கேள்வி எழுப்புகிறார் சிறுமியின் தாயார் சிலம்பரசி. எந்த இடத்துக்கு போகணும், எந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு அவளுக்கு தெரியும். இத்தனை வருஷமா படிக்கிறவளுக்கு தெரியாதா? அவன் எப்படி மேல போனாலும் தெரியல எனக்கு. என் பிள்ளை கடைசியில இப்படி பார்க்க வச்சுட்டாங்க. ஸ்கூல்ல இருந்து என்னங்க நேரம் இதே எடுத்துருக்காங்க, ஸ்டெப்ஸ் தான் எடுத்துருக்காங்களா? அந்த பிள்ளைய பத்தி என்னென்னமோ சொல்றாங்க. தற்கொலை இருக்கிறது 9 வயசு பிள்ளைக்கு என்ன பேசும்? பார்த்து வளர்த்தவங்க சார். இவனுக்கு என்னவோ பண்ணிட்டாங்க சார். அவங்க வரணும் சார். இங்க கண்டிப்பா இங்க வரணும். வந்தாதான் எங்களுக்கு அவங்க தான் எங்களுக்கு முக்கியத்துவம். அவங்க தான் முக்கியம். வரணும் எங்களுக்கு. சாயந்தரம் கோயிலுக்கு போங்க. அநியாயத்தை கேட்கல. போன பிள்ளை எப்படி சார் அதுவா போய் விழுகும்? கோயிலுக்கு கொலுவ பார்க்க கூட்டிட்டு போங்க ஆச்சுன்னு சொல்லிட்டு போனானா? நான் தான் கூட்டி கொண்டு விட்டு வர்றேன். துள்ளி குதிச்சுட்டு போன பொண்ணு சாகடிச்சுட்டாங்க சார். எல்லாத்தையும் ஒவ்வொரு விஷயமும் பதறது சார். அவங்க சொல்ற விஷயம் எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. நான் கூட்டி போவேன். அப்படிப்பட்டவ எப்படி சார் தற்கொலை பண்ணுவா? இந்த மரணத்தில் பல்வேறு மர்மங்கள் அடங்கியுள்ளதாகவும்
பள்ளி நிர்வாகம் மனசாட்சி இல்லாமல் புரளிகளை கிளப்புவதாகவும் உறவினர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் சிறுமியின் இறப்புக்கு நீதி கிடைக்கும் வரை பிரேதத்தை வாங்க மாட்டோம் என்றும் அவர்கள் கூறினர். ஏசி போலீஸ் 2 இன்ஸ்பெக்டர்ல இருந்தாங்க. நாங்கள் கேட்டோம், என்ன இது மாதிரி பண்ணுறீங்களா, நியாயம் வேணும். அந்த யார் அந்த எஸ்ஆர்எம் நிறுவனத்துடைய நிறுவனரை நீங்கள் முதல்ல கைது செய்யுங்க, எங்களுக்கு அதான் நியாயம். குழந்தை இறந்து போச்சு, எஸ்ஆர்எம் ஸ்கூலில் இறந்து போயிருக்கு, எஸ்ஆர்எம் மருத்துவமனையில் அவங்கள வச்சு அந்த பாடியை வச்சுருக்காங்க. அந்த நிறுவனரை நீங்கள் கைது பண்ணுங்கள். நிறுவனம் கைது பண்ணோம். நாங்கள் மார்ச்சினுக்கு அரசு மார்ச்சினுக்கு நாங்கள் பிரேர் பண்ணிட்டு நாங்கள் அதுக்கடுத்து சட்டப்படி நாங்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க நாங்கள் காவல்துறைக்கு ஒத்து வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காவல்துறை இப்போது எஸ்ஆர் நிறுவனத்துக்கு துணை போகிற மாதிரி எங்களுக்கு தெரியும் சார். ஏன்னா அவங்க செஞ்ச தப்பை காவல்துறை மறைக்கிற மாதிரி எங்களுக்கு இந்த பப்ளிக்கில் அவங்க சொல்கிறாங்க. அதாவது 9 வயசு குழந்தை, 4ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை சூசைட் பண்ணுறது காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க. இந்நிலையில் சிறுமியின் இறப்புக்கு நீதி கேட்டு உறவினர்கள் வடபழனி 100 அடி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் எஸ்ஆர்எம் நிர்வாகத்துடன் சேர்ந்து கொண்டு காவல்துறையினரும் உண்மையை மறைக்க முயல்வதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.